ஒவ்வொரு நகர்வும் ஒரு முடிவு, ஒவ்வொரு முடிவும் ஒரு வரலாறு. பிக் பாஸ் சீசன் 10. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூடிய சீக்கிரத்தில் பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போறாங்க. அதுல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நிறைய கண்டஸ்டன்ட்டோட லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. அதுல ரேகா நாயர்ன்றவங்களோட பேரும் அடிபட்டு இருக்கு. இவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரவின் நிழல் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதாவது நியூடா நடிச்சதுனால நிறைய கான்ட்ரவர்சி அந்த டைம் வந்தது. இதை தாண்டி பைல்வான் ரங்கநாதன் ஏதோ இவங்கள பத்தி பேசியிருப்பாரு. அதனால ரோட்ல வச்சே சண்டை போட்டிருப்பாங்க. பிக் பாஸுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்க தான் வேணும். அதாவது வனிதாக்கா வந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க. இவங்களை டீம் எப்படியாவது வர வைக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு போல. போன சீசன், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் அப்பயே இவங்களை வர வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிலாம் நடந்தது. ஆனா கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்க உள்ள வரல. ஆனா இந்த வாட்டி டீம் எப்படியாவது இவங்களை உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி காமெடி கேரக்டர்ஸா, அதாவது காமெடி பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, சண்டை போடக்கூடிய ஆட்களை பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்து இந்த வாட்டி டீம் ஃபில்டர் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீசன் 10 மற்ற சீசனை காட்டிலும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி பண்ண ரெண்டுமே ஃப்ளாப் ஆயிருச்சு. இதை எப்படியாவது ஹிட் பண்ணிடணும்ன்ற மாதிரி டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்தா எப்படி இருக்கும்ன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்களுமே சொல்லுங்க.